அதை மாதிரி சங்கீதம் 126 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதில் ஒவ்வொரு வரியிலையும் செங்கடலை 2 பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபை தான் தேவனுடைய வார்த்தையின்படி வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை தான் இம்மட்டுமாய் இந்த வருஷத்துடைய 2024 கடைசி நாள் வரைக்கும், அந்த துவக்கம் வரைக்கும் அதை காண செய்தது இந்த கிருபை. ஆகவே கற்றுக்கொண்ட முறைமைகளை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். இனி வரக்கூடிய காலங்களிலும் உங்களுடைய வாழ்க்கை வளமாய் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், ஒரு சிகரத்தை நீங்கள் தொட வேண்டும் என்றால், மார்த்தாண்டத்தில் கேனரா பேங்க்ல போட்டிருக்கு, சிகார் பேங்க்னு போட்டிருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. மார்த்தாண்டத்தில் கேனரா பேங்க்ல சிகார் பேங்க்னு போட்டிருக்கு. சிகரத்தை எட்டிய ஒரு வங்கி. நீங்கள் உன்னதமான ஒரு சிகரத்தை எட்ட வேண்டும் என்றால், இனி வரக்கூடிய காலங்களிலும் ஆண்டவரை அதிகமாய் துதியுங்கள். உங்களை தேவன் அதிசயமாய் நடத்தி வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு கற்றுக்கொண்ட தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற, வசனத்தின்படி வருகிற ஒரு முறைமை. நம்ம அதை கற்றிருக்கிறோம், ஆண்டவர் அதிகமாக துதிக்கிறோம். அதுபோல சங்கீதம் 116:12-13 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரை நான் எதனாலன்னா ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருக்கு நன்றி செலுத்துவேன். முதல்ல துதிக்கிறீங்க, அதுபோல நன்றி சொல்லக்கூடிய ஒரு பகுதியை பார்த்தோம். அது எங்கேருந்து வந்தது? இந்த பைபிள்ல தான் வந்திருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையின்படி தான் வந்திருக்கிறது. நமக்கு கிடைத்த சில நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லணும்னு சொல்லி தந்தது இந்த வேதம். அதுபடி ஆண்டவர் எதிர்பார்க்கிற வேற ஒன்றும் எதிர்பார்க்கல. ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு நன்றியை எதிர்பார்க்கிறார். ஆகவே நான் ஸ்தோத்திரம் நன்றி சொல்லிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே இந்த வருஷத்தில் இதை தந்தீரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த காரியத்தில் ஒரு நல்ல வேலை தந்தீரே உமக்கு நன்றி. நல்ல திருமணத்தை தந்தீரே உமக்கு நன்றி. நன்றி சொல்லணும்னு வேதம் சொல்லுகிறது. ஆகவே அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 103 1, 2, 3, 4 வசனங்கள் பார்த்துருந்தா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. நம்ம மறக்கக்கூடாது, அவர் செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது என்று சொல்லி தந்தது இந்த வேதம். ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்தை நமக்கு தந்தாலும், பெரிய ஆசீர்வாதங்களை தந்தாலும், ஆண்டவர் ஜீவனை தந்தாலும், எல்லாமே இந்த வேதத்திலிருந்து வந்ததுதான். ஆகவே இந்த செய்திகளை நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம், சபைகளில் கேட்குறோம், நம்ம படிக்கிறோம், பைபிளை படிக்கிறோம். ஆகவே இதுதான் நம்மளை வளர்த்திட்டே இருக்கிறது. இந்த வசனம் தான் நம்மளை உயர்த்திட்டே இருக்கிறது. இந்த வசனம் தான் நம்மளை பாதுகாக்கிறது. இந்த வசனம் அநேக வேளையிலே நமக்கு உணவாயிருக்கிறது. ஆகவே இன்னும் துதியுங்கள், ஆண்டவரை இன்னும் ஸ்தோத்திரியுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல பார்த்தீங்கன்னா யோசுவா 3ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசுவா ஜனங்களை நோக்கி, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை உங்கள் நடுவிலே செய்வார். அப்போ உங்களை பரிசுத்தப்படுத்த தேவன் நம் நடுவிலே அற்புதங்களை செய்கிறார். அதை இந்த வேதம் தான் சொல்லி தந்திருக்கிறது. உங்களை பரிசுத்தப்படுத்தணும், பாவத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்படணும், உலக அழுக்கிலிருந்து நீங்க விடுதலையாக்கப்படணும். நீ பரிசுத்தமாக ஆக ஆக அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. இதை ஸ்தோத்திரம் வேதம் நமக்கு சொல்லி தந்தது. அதை நம்ம செய்துட்டே இருக்கிறோம். ஆகவே இந்நாள் வரைக்கும் இந்த வானம் பூமி நிலைத்திருக்கிறது போல இந்த பூமியிலே நாம் நிலைத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இன்னும் பரிசுத்தமாகுங்கள், இன்னும் ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரிடத்தில் இன்னும் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகள் அநேகம் ஆயிரம் இருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அவர் வைத்திருக்கிற நன்மைகள் அநேகம் ஆயிரம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாட்களில் கடைசி நேரத்தில் நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம முடிக்க போறோம். இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை அதிசயமாய் தேவன் நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருந்தோம்? ஆண்டவருக்கு தேங்க்ஃபுல்லா இருந்தோமா? ஸ்தோத்திரம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் உபதேசங்களை கற்றுட்டே இருக்கிறோம். நான் கற்றுக்கொண்டேன், தேறினேன் அப்படி சொல்ல யாராலும் முடியாது. அப்போ இன்னும் தேவ சமூகத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த ராத்திரி வேளையில் ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க. ஏதாவது விட வேண்டிய காரியங்கள் இருக்கிறதா?
ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, மற்ற காரியங்களிலும் சரி, அல்லது உலக பிரகாரமோ ஒரு கோபமோ, ஒரு வைராக்கியமோ, ஒரு கசப்போ, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. புதிய வருஷத்துல தேவன் நல்ல வார்த்தைகளை தரப்போகிறார், வாக்குத்தத்தங்களை தரப்போகிறார். ஆகவே தேவனே, நான் ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறையை அறிக்கையிடுகிறேன். உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே என்னை அறிக்கையிடுகிறேன். தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியம் என்னை மன்னியமப்பா, ஆசீர்வாதங்களுக்கு விரோதமான தடைகள் இருந்தால் என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. விட வேண்டிய காரியத்தை அறிக்கை செய்து விட்டுருங்க. வேதம் சொல்லுகிற, தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். உங்களுக்காக நல்ல வார்த்தைகள் காத்திருக்கிறது. தேவனுடைய இரக்கங்கள் 1000 தலைமுறை. யாத்திராகமம் 20 ஸ்தோத்திரம் 6 நினைக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம். உங்களுக்கு எனக்கும் தேவன் 1000 தலைமுறை வழி வழியாய் வருகிற சந்ததிகளுக்கு தேவன் ஒரு இரக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார், தீர்க்க ஆயுசை வைத்திருக்கிறார், சுகத்தை வைத்திருக்கிறார். இல்ல சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் எப்படி வந்ததென்றால் நம்ம வேத வசனத்தை, தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டதினால். ஆகவே இந்த வருஷத்துல அநேக செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம், அநேக காரியங்களை கை கொண்டிருக்கிறோம். இன்னும் கை கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம் இருக்கிறது. ஆகவே நம்ம ஞானி என்று நம்ம எண்ண வேண்டாம். தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவமாக இன்னும் ஆண்டவரை தேடுகிற அனுபவத்தில், ஆண்டவரை துதிக்கிற அனுபவத்தில், ஜெபிக்கிற அனுபவத்தில், பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவத்தில், விட வேண்டிய காரியங்களை விட்டு தள்ளுகிற அந்த அனுபவங்களில் நாம் இன்னும் வளரும் போது நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். இன்னும் அநேக வருஷங்கள் தேவனை ஆராதிக்கலாம். இந்த பூமியில தேவனை அநேக வருஷங்கள் துதிக்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நாம் சந்ததிகளாய் இந்த பூமியிலே வாழ்ந்து சுயித்திருக்கலாம். அதை தான் இந்த நற்செய்தி சொல்லுகிறது. தேவனுடைய வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. இதை கைக்கொள்ள உட்கொள்ள இது மதுரமாய் மாறி மாறி நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறது. கடைசியாக நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஸ்தோத்திரம், இன்னும் ஒரே ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில புதிய பிரதிஷ்டைகள். இந்த புதிய ஆண்டுல, ஆண்டவரே உமக்காக நான் இப்படி இருப்பேன், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுவேன். சில தீர்மானங்கள், தானியேலுடைய வாழ்க்கையில 1ஆம் அதிகாரத்தில் சில தீர்மானங்கள் இருந்தது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்க மாட்டேன், மாம்சமானதை புசிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு வைராக்கியமான தீர்மானம் தானியேலுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆகவே இன்றைக்கு இந்த பழைய வருட இந்த செய்தியின் மூலமாய் உங்களுக்குள்ள இந்த புதிய ஆண்டில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவரே நான் இப்படி இருப்பேன், நான் இப்படி ஜெபம் பண்ணுவேன், உமக்காக ஓடுவேன், நான் பரிசுத்தமாக இருப்பேன். அப்படி ஆண்டவர் கேட்கும்படியாக சில தீர்மானத்தை நீங்கள் பண்ணினா அந்த தீர்மானத்தின்படி புதிய ஆண்டில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எது ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சொன்ன பிரகாரமாய் உங்களுக்கு செய்வேன், நான் செய்தேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நம்ம நல்ல வார்த்தைகளை, நல்ல விசுவாச வார்த்தைகளை, நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை, நற்செய்திகளை நாம் மட்டுமல்ல அநேகருக்கு அதை சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கை வளமாகும், நம்முடைய சந்ததியுடைய வாழ்க்கை வளமாகும், அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பழைய வருட ஆராதனை முடிய போகிறது. ஆண்டவரே, நாங்கள் ஒரு புதிய வருடத்தை பார்க்க போகிறோம் அப்பா. இம்மட்டுமா இந்த 2024 துவக்க முதல் இந்த இறுதி நேரம் வரைக்கும் தேவன் எங்களை நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைகளுக்காக, ஒவ்வொரு நாட்களுக்காக, உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய ஒத்தாசைகளுக்காக, உம்முடைய வழி நடத்தலுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போது நம்ம கடைசி இந்த ஆராதனை பகுதிக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இதை தொடர்ந்து நாம் சில நிமிடங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் நாம் பாடி கர்த்தரை துதித்ததற்கு பிற்பாடு நாம் ஜெபித்து புதிய வருஷத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் ஒரு விசை நாம் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று முதலாவது ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த பாடலை இப்பொழுது நாம் பாட போகிறோம். கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை சொல்லியிருந்தார்? பராக்கிரமசாலியே, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார்,
உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உண்மையா சொல்ல முடியும்? என்னை அனுப்பினவர் கர்த்தர், எனக்கு தேவ பலத்தை கர்த்தர் தந்தா, என்னை இன்னும் உற்சாகத்தோடு செயல்பட கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகிறவர்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு கரங்களை உயர்த்தொல்லி சொல்லுங்க அல்லேலூயா. பின்னாடி வர சத்தமா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று இந்த முதலாவது பாடலை பாட போகிறோம். நல்லா கைத்தட்டி இந்த பகுதியோடு நாம் இந்த பாடல் ஆராதனை வேளையை நிறைவு செய்ய போகிறோம். அதை தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். அதனால இந்த ஆராதனை வேளையை நாம் யாரும் அற்பமா எண்ணி விடாதபடி நல்ல கரம் தட்டி உற்சாகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு புதிய வருஷத்திற்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல பாக்கியத்திற்காக கரங்களை உயர்த்தி தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? எல்லாருடைய கரங்களை பின்னாடி வரையிலும் நல்ல 2 கை கொண்டு வந்திருக்கிறவங்க கரங்களை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அனுப்பும் கர்த்தர் நான் அல்லவா, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அதிசய தேவன் நான் அல்லவா, எதிரிகளை நீ முறியடிப்பாய். எதிரிகளை மேற்கொள்ள, எதிர் வல்லமைகளை மேற்கொள்ள இந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஒரு விஷயம் கூட 2 கரத்தை உயர்த்தி தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தீர், எங்களை பலப்படுத்தினீர், எங்களுக்கு கிருபை தந்தீர், எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர், எங்களை பாதுகாத்தீர். சத்துருவின் தீய வல்லமைகள், மனுஷனுடைய வல்லமைகள், சூழ்ச்சிகள் எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களை தாங்கின தேவ கிருபை. நல்ல கைத்தட்டி இந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். நல்லா சேர்ந்து எழுந்திடு, நீ புறப்படு. கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி இந்த வார்த்தை, இந்த பாடல் நம்முடைய வாழ்விலை கிரியை செய்தது. எழுந்திடு, நீ புறப்படு, இருக்கும் பலத்தோடு நீ சென்றிடு. கலங்காதே, தயங்காதே, எதிரி படையினை நீ வென்றிடு. எழுந்திடு, நீ புறப்படு, இருக்கும் பலத்தோடு நீ சென்றிடு. கலங்காதே, தயங்காதே, எதிரி படையினை நீ வென்றிடு. அனுப்பும் கர்த்தர் நான் அல்லவா, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அதிசய தேவன் நான் அல்லவா, எதிரிகளை நீ முறியடிப்பாய். அனுப்பும் கர்த்தர் நான் அல்லவா, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அதிசய தேவன் நான் அல்லவா, எதிரிகளை நீ முறியடிப்பாய். ஞானின் அறிவை அவமாக்க அற்பனாம் உன்னை நான் தெரிந்தெடுத்தேன். பலமுள்ள யாவை வெட்கப்படுத்த பலவீனன் உன்னையே நான் அழைத்தேன். ஞானின் அறிவை அவமாக்க அற்பனாம் உன்னை நான் பலமுள்ள யாவையோ வெட்கப்படுத்த பலவீனன் உன்னையே நான் அழைத்தேன். அனுப்பும் கர்த்தர் நான் அல்லவா, உன்னோடு கூட அதிசய தேவன் நான் அல்லவா, எதிரிகளை நீ முறியடிப்பாய். அனுப்பும் கர்த்தர் நான் அல்லவா, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அதிசய தேவன் நான் அல்லவா, எதிரிகளை நீ முறியடிப்பாய். அக்கினி வைத்தேன் உனக்குள்ளே, எதிரிகளை நீ முறியடிப்பாய். ஒரே மனுஷரை அழிப்பது போல் பகைவரை நீ அழித்திடும். நமக்குள்ளே ஒரு எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அக்கினியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது பிரகாசித்து சத்துருக்களை ஓடுபடி செய்கிறது. ஒரே மனுஷரை அழிப்பது போல் பகைவரை நீ அழித்திடும். நான் அல்லவா, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அதிசய
மாறாதவர். சொல்லுங்க, வாக்குகளை தந்தவர் வாக்கு மாறுவாரா? இல்ல இல்ல, வாக்கு மாறாதவர். காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே காரிருள்களால் தரிசனங்கள் நிறைவேறும். இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுவாரோ? வாக்கு தத்தம் செய்தவர் மாறுவாரோ? இல்லை 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 இல்லை, ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை இல்லை, ஒரு போதும் இல்லை, இல்லை அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் நாம ஆராதிக்கிற ஆண்டவர் வாக்கு மாறாதவர். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, வெள்ளம் போல சத்துரு எழுந்து வந்த போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றி எங்களை எழுந்திருக்க செய்து, எங்களை பலப்படுத்தி, எங்களுக்கு சகாயம் செய்து, எங்களுக்கு கிருபை தந்து, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா வல்லமைகளையும், எல்லா கிரியைகளையும், எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்ள என் தேவன் எனக்கு பலன் தந்தபடியினால் நான் கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் ரெண்டு கரத்தை உயர்த்தி உயர்த்தி தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிச்சது எல்லாம் நன்மைக்கு, என் வாழ்விலே கர்த்தர் அனுமதித்தது எல்லாம் நன்மைக்கு, இன்பமும் நன்மைக்கு, துன்பமும் நன்மைக்கு, உயர்வும் நன்மைக்கு, தாழ்வும் நன்மைக்கு, நான் கடந்து வந்த ஆசீர்வாதங்களும் நன்மைக்கு, நான் சந்தித்த பிரச்சனைகளும் நன்மைக்கு. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நான் கர்த்தரை பார்த்து ஏன்னு கேட்க மாட்டேன். ஏனென்றால் என் ஆண்டவர் எனக்கு அனுமதித்தது எல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி நான் உயர எழும்புவதற்கு கர்த்தர் காண்பிக்கிற அறிகுறிகள், கர்த்தர் காண்பிக்கிற காரியங்கள் என்று சொல்லி உணர்கிறவர்கள் மட்டும் ரெண்டு கரத்தை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க. எல்லாரும் எனிக்காய் கருதுனவன், என்னுடைய பாரங்களை எல்லாம் அவர் பார்க்கிறவர், கஷ்டங்களை பார்க்கிறவர். என் வாழ்க்கையில கர்த்தர் சோதனைகளை அனுமதித்தால் அதுவும் நன்மைக்கே என்று சொல்றவங்க மட்டும் நல்ல சத்தமா அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில வந்த சோதனைகள் நன்மைக்கே, உங்க வாழ்க்கையில வந்த உபத்திரவங்களும் நன்மைக்கே, உங்க வாழ்க்கையில வந்த ஆசீர்வாதங்களும் நன்மைக்கே, நீங்கள் அனுபவித்த தாழ்வான காரியங்களும் நன்மைக்கே. இதன் வழியாய் கர்த்தர் உங்களை நீங்கள் போக வேண்டிய இடத்திற்கு நேராய் சரியாய் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உணர்த்துகிறது. எத்தனை பேருக்கு நன்றி சொல்ல முடியும்? கரங்களை தட்டி வேகமா ஓடிட்டு இருக்கிற நாம தவறான பாதையில ஓடிடக்கூடாதுன்னு சில நேரத்தில் கர்த்தர் சில தடைகளை கொண்டு வருகிறார். தடைகளை பார்த்து சோர்ந்து போய்விடக்கூடாது என்று உயர்வுகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். அந்த உயர்வுகளை நாம் அனுபவிக்கிற பொழுது மனுஷர்கள் தானே சில நேரத்தில் தவறி போகும் பொழுது அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை சிட்சித்து வழி நடத்துகிறார். இதெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தை அதான் சொல்லுது, எனக்காக அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார், என் பாரங்கள் யாவை அவர் சுமக்கிறார். பரீட்சை என்ற தெய்வம் அனுமதிச்சால் பரிகாரம் எனிக்காய் கருதிட்டுண்டு. என் வாழ்க்கையில கர்த்தர் சோதனை தந்தார்னா அந்த சோதனை தாண்டி சொல்வதற்கு எனக்கு போக்கையும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் வேதம் சொல்கிறது, திராணிக்கு மேல யாரையும் ஆண்டவர் சோதிக்க மாட்டாரு. அதை சோதனை தாண்டி சொல்வதற்கு போக்கையும்
கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறாரா? சத்திய வார்த்தைகள் அதைத்தான் சொல்கிறது. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தாண்டி செல்வதற்கு உங்களுக்குள்ளே ஒரு தெய்வ பலன் இருக்கிறது. நீங்கள் தப்பித்து செல்வதற்கு உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வார்த்தை, அது ஒரு சரணம் சொல்லுது, எனக்கு ரொம்ப அருமையா, ரொம்ப பிடிக்குது. எரித்தீயில் நான் வீணாலும் அவிடே நான் ஏகன் அல்ல, வீழ்ந்தது தீயில் அல்ல, இயேசுவின் கரங்களிலா. நான் தீயில விழல, கர்த்தரின் கரத்தில் இருக்கிறேன், அதனால பாதுகாப்பு எனக்கு உண்டு. இந்த வார்த்தை எத்தனை பேருடைய உள்ள தொடுது? எத்தனை பேருக்கு உள்ளத்துல இந்த வார்த்தை தொடுது? நான் எரித்தீயில விழுந்தாலும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாதுகாத்த ஆண்டவர் என்னையும் அவர் பாதுகாப்பா. நான் தீயில விழல, அக்கினியில விழல, நான் எரிந்து போகிற என் மரண பள்ளத்தாக்கில விழல. நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுனால என் தலையில ஒரு முடி கூட சேதப்படாது. எத்தனை பேருக்கு ஆமீன் சொல்ல முடியும்? இதை கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு செய்ததுனால தான் நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அமர்ந்து, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க எல்லாரும் அமர்ந்து கடைசி சரணத்தை பாடும் பொழுது நாம் எழுந்து நின்று பாடி ஆராதித்து நாம் இந்த பகுதியை நிறைவு செய்ய போகிறோம். எனிக்காய் கருதுன்னவன், பாரங்கள் வகிക്കുന്നவன், என்னை கைவிடாத்தவன், என் இயேசு என் கூட உண்டு. பரீட்சை என்ற தெய்வம் അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എല്ലാം നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു ഞാൻ. நான் ஏன்னு கேட்க மாட்டேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிப்பது எல்லாம், சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிப்பது எல்லாம் நன்மைக்கு. நன்மைக்குன்னு சொல்றவங்க நல்லா சத்தமா சொல்லுங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்தது எல்லாம் இப்போ அனுமதிச்சிட்டு இருக்கதும் நன்மைக்கு, இனிமேல எனக்கு கர்த்தர் தரப்போகிறதும் நன்மைக்கு. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நாம் செய்து பாடுவோம். எனிக்காய் கருதுன்னவன், என் பாரங்கள் வகிக்கின்றவன், என்னை கைவிடாதவன். நல்ல கைத்தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி தான் நாம் சேர்ந்து சந்தோஷமா பாடுவோம். எல்லாரும் சிரிச்ச முகத்தோடு. എനിക്കായി കരുതുന്നവൻ, ഭാരങ്ങൾ വഹിക്കുന്നവൻ, എനിക്കായി കരുതുന്നവൻ, ഭാരങ്ങൾ വഹിക്കുന്നവൻ, എന്നെ കൈവിടാത്തവൻ, എൻ യേശു എൻ കൂടെ ഉണ്ട്. എന്നെ കൈവിടാത്തവൻ, എൻ യേശു എൻ കൂടെ ഉണ്ട്. പരീക്ഷയുടെ ദൈവം, പരീക്ഷയുടെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. പരീക്ഷയുടെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. ഏത് കേൾക്ക മാട്ടേ, എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. എരിത്തിയിൽ വീണാലും അവിടെ ഞാൻ ഏകനല്ല, എരിത്തിയിൽ വീണാലും അവിടെ ഞാൻ ഏകനല്ല, വീണത് തീയിലല്ല, എൻ യേശുവിൻ കരങ്ങളിലാ. உணர்ந்து சொல்லுவோமா? வீணது தீயிலல்ல, நான் கீழ விழல, அழிந்து போக மாட்டேன், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற நான் பிழைத்திருப்பேன். പരീക്ഷയുടെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. പരീക്ഷയുടെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. കേൾക്ക മാട്ടേ, ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. ഓരമം ശോധനയിൽ ആഴങ്ങൾ അറിഞ്ഞിടുമ്പോൾ, ഓരമം ശോധനയിൽ ആഴങ്ങളെ കടന്നിടുമ്പോൾ നടത്തുന്ന യേശുവത്രേ ഞാൻ അവർ കരങ്ങളിലാ. ഓ നടത്തുന്ന യേശുവത്രേ ഞാൻ അവർ കരങ്ങളിലാ. പരീക്ഷയുടെ ദൈവം അനുവദിച്ചാൽ
நடந்தது எல்லாம் நன்மைக்கு. இந்த வருஷத்துல என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் நன்மைக்கு. உயர்வுகளும் நன்மைக்கு, தாழ்வுகளும் நன்மைக்கு. கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களும் நன்மைக்கு, சில கடினமான பாதைகளும் நன்மைக்கு. அல்லேலூயா. அடுத்த சரணம் சொல்லுது, தெய்வம் எனக்கு அனுகூலமாக இருக்கிறார். அது எனக்கு நன்றாக தெரியும். தெய்வம் அனுகூலம் எங்கில், ஆண்டவர் எனக்கு அனுகூலமா இருக்கிறார்னா எனக்கு எதிராக யார் நிற்க முடியும்? எத்தனை பேருக்கு இது புரியுது? அவங்க மட்டும் ரல்லி சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருக்கிறார், உங்க பக்கமா இருக்கிறார். உங்க பக்கத்து ரெண்டு பக்கம் திரும்பி சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார். நிறைய பேர் சொல்லல, ரெண்டு பக்கம் திரும்பி பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். தூங்கிட்டு இருந்தாங்கன்னா தட்டி எழுப்பி சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அனுகூலமான துணையா இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? யாரும் இல்லை. அதனால எழுந்து நின்று சந்தோஷமாய் பாடி நாம் நிறைவு செய்ய போகிறோம். தெய்வமே நிக்கு அனுகூலம், அது நன்னாய் அறியுന്നു ഞാൻ. நல்ல கைத்தட்டி, ദൈവമേ നിക്ക് അനുകൂലം, നന്നായി അറിയുന്നു ഞാൻ. ദൈവമനുകൂലമെങ്കിൽ ആരെനിക്കെതിരാകിടും? ദൈവം എനിക്ക് അനുകൂലമെന്നാൽ ആരെനിക്കെതിരാകിടും? പരീക്ഷ എന്റെ ദൈവം, പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുഭവിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുഭവിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. എന്തെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി കരുതുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി കരുതുന്നു ഞാൻ. എരിഞ്ഞിൽ വീണാലും അവിടെ ഞാൻ ഏകനല്ല. എരിഞ്ഞിൽ വീണാലും சொல்லுங்க, അവിടെ ഞാൻ വീണത് തീയിലല്ല, യേശുവിൻ കരങ്ങളിലാ. വീണത് തീയിലല്ല, യേശുവിൻ കരങ്ങളിലാ. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. എന്തെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. நல்ல ஆவில பலத்தோடு, ஆவில உற்சாகத்தோடு, எனக்கு நன்மைக்கே, எல்லாம் எனக்கு நன்மைக்கே, எல்லாம் எனக்கு நன்மைக்கே. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, சொல்லுங்க, ஏன்னு கேட்க மாட்டேன். ചോദിക്കില്ല ഞാൻ, மறுபடியுமா എന്തിനെന്ന്, എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, ദൈവം എനിക്ക് അനുകൂലം, അത് നന്നായി അറിയുന്നു ഞാൻ. இறுதியாக ஒரு விஷயம் கூட, അനുകൂലം നന്നായി അറിയുന്നു ഞാൻ. ദൈവം അനുകൂലമെങ്കിൽ ആരെനിക്കെതിരാകിടും? இறுதியாக ரெண்டு கரத்தை உயர்த்தி நல்ல பரீட்சையின் தேவம் അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. പരീക്ഷയുടെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ. எல்லாரும் நல்ல கரங்களை
தட்டி ஒரு விசை கூட கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் இணைந்து மகிமைப்படுத்தும். நல்ல ஆரவாரத்தோடு, ஆர்ப்பரிப்போடு, உற்சாகத்தோடு, கர்த்தர் என் பட்சத்தில் எனக்கு துணையாய் இருக்கிறார். இந்த வார்த்தை எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க. என் கர்த்தர் என் பட்சத்தில் எனக்கு துணையாய் இருக்கிறார். ஆகையால் யார் எனக்கு எதிராக வர முடியும்? எந்த மனுஷன் எனக்கு எதிராய் வர முடியும்? எந்த சத்துருவின் கிரியைகள் எனக்கு எதிராய் எழும்ப முடியும்? எந்த பொல்லாத வல்லமைகள் எனக்கு எதிராய் எழும்ப முடியும்? ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. இந்த நம்பிக்கை உள்ள அத்தனை பேரும் நல்ல வாய்களை திறந்து ஆர்ப்பரித்து நீங்க துதிக்கும் பொழுது சத்துருவின் கிரியைகள் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகிறது. தானியேலை ஆண்டவர் சிங்கக்கெபிக்கு பாதுகாக்கலையா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தலையில ஒரு முடி கூட கருகாமல் அவர்களை கர்த்தர் ஜீவனோடு பாதுகாக்கவில்லையா? இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் பாதுகாக்கிறார். எரிகிற தீ போன்ற அனுபவங்கள், சிங்கத்தின் கெபி போன்ற அனுபவங்கள் நமக்கு எதிராக எழுந்து சூழ்ச்சிகளால் வரும் பொழுது அவைகளின் நடுவிலும் நம்மை பாதுகாக்கும் நல்ல தகப்பன் நம்மோடு இருக்கிறபடியினால் நல்ல கரங்களை தட்டி கைத்தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எனது மனவாளனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை காப்பாற்றுவார். அவர் மேல் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து சத்தம் உயர்த்தி என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவர் ஏசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். இனியவர் ஏசையா, உம்மைத்தான் சொல்லுங்க. எனது மனவாளரே, எனது மனவாளரே, எங்கள் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் இனியவரே இயேசையா, உம்மைத்தான் உம் நாமம் சொல்ல சொல்ல, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல உள்ளெல்லாம் துள்ளுது ஆண்டவரே. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனி குறையா, இதயமெல்லாம் சத்தமா செய்து சொல்லி. எனது மனவாளரே, என் இதய இனியவரே, எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அவருடைய முகத்தை நான் பார்க்கணும், அந்த முகத்தின் பிரகாசத்தை நான் உணரணும்? ஒரு விஷயம் ஆண்டவரே, அந்த முகத்தின் பிரகாசத்தை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. மோசே அதைத்தான் வாஞ்சித்தார். உங்க நாங்க பார்க்கணும் ஆண்டவரே, உம் சமூகம் எங்களோடு இருக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் கேட்கிறீங்க, உங்க முகத்தை நாங்க பார்த்தோம்னா எங்க வேதனை எல்லாம் மறைந்து போகும் ஆண்டவரே. உங்க முகத்தை மட்டும் எங்களுக்கு காட்டுனீங்கன்னா எங்க வாழ்க்கையில இருக்க கஷ்டம் எல்லாம் மறைந்து போகும்பா. உங்க முகத்தை மட்டும் நாங்க ஒரு விஷயம் பார்த்துட்டோம்னா எங்க கண்ணீருக்கு காரணமா இருக்கிற அத்தனை காரியங்களும்
எங்களை விட்டு மாறி போக ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி 2 கரங்களையும் உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே. சொல்றீங்களா? உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே. உம் சித்தம் ஆண்டவரே, உம் சித்தம் அறியணுமே. சத்தத்தை உயர்த்தி எனது மனவான இறுதியாக எனது மனவானரே. உண்மையா உள்ளத்திலிருந்து ஆண்டவர் ஆராதிக்கிறீங்களா? இனியவரே இனியவரே இயேசுயா, உம்மை தான் நேசிக்கிறேன். இனியவரே இயேசுயா, உம்மை தான் நேசிக்கிறேன். உங்க சத்தம் உயரட்டுமே. The mighty presence of God. கர்த்தருடைய உன்னதமான வல்லமை நம்மோடு இருக்கிறது நான் உணர்கிறேன். இந்த மைதானத்திற்குள் இருக்கிறது நான் ஆவியில உணர்றேன். ஒரு விசை கூட கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல வலது கரத்தை உயர்த்தி எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆவியானவர் இதுவரையிலும் ஆராதனை வேளை ஜெப வேளைகளை கர்த்தர் பொறுப்படுத்தபடியினால் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு பேசும். நாங்கள் ஜெபிக்கிற ஜெப நேரத்தில் அந்த நேரம் எங்களுக்கு பயனுள்ளதாய் அமையட்டும். ஆண்டவரே, ஒரு புதிய வருஷத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது புது கிருபைகளையும் புது வல்லமைகளையும் புதிய தைரியத்தின் ஆவியையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு 2025 நாங்கள் கால் எடுத்து வைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய நாமம் மட்டும் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு சில அறிவிப்புகள், அதை தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இதே மைதானத்தில் இந்த இடத்திலே வைத்து ஒரு சிறப்பு ஆசீர்வாத பெருவிழா நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதில் முதலாவது நாள் வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையிலும் சகோதரர் சுரேஷ் பாபு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர இருக்கிறார்கள். சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்களும் சகோதரி பத்மா முதலி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் இதில் வரும்படி உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். இன்றைக்கும் நீங்கள் போகும் பொழுது ஒரு சில இடங்களுக்கு வாகன வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை மனதில் வைத்துக்கொள்ள மறுபடியும் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் அதை கவனத்தில் கொள்ளும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பாலூர், தெருவுக்கடை, இணையம், புத்தன்துறை, முள்ளூர்துறை, தேங்காய்பட்டணம், கீழ்குளம் ஆகிய அந்த பகுதிகளுக்கு ஒரு பேருந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பாலூர், திட்டவிளை, மங்களக்குன்று, மிடாலம், மேல்மிடாலம், எழுவிளை, இறையிலி அந்த பகுதிக்கு ஒரு வாகனம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. காக்கவிளை, மிடாலக்காடு, ஆலஞ்சி, குறும்பனை, கோடிமனை, வாணியக்குடி, குளச்சல், ரீதாபுரம், பாலப்பழம் அந்த வழியாக ஒரு பேருந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மூசாரி, எட்டணி, பள்ளியாடி, இரவி புதிர்கடை, மார்த்தாண்டம், அதை சுற்றி விரிகோடு, நட்டாலம், முள்ளங்கனாவளை இந்த பகுதியிலே வருவதற்கான ஒரு பேருந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது.
மானான் விளை திக்கணக்கோடு வழியாய் திங்கள் சந்தை செல்வதற்கும் இந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது மீதமுள்ள நேரத்தை நம்முடைய தலைமை போதகரிடத்தில் நான் கொடுக்க விரும்புகிறேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி தொடர்ந்து இந்த ஜெப நேரத்தை அவர்கள் பொறுப்படுத்தி நடத்துவார்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள். அவர்களை நான் வழி நடத்துவேன் என்று ஒரு கர்த்தருடைய ஒரு வார்த்தை எனக்கு இப்பொழுது உணர்த்தப்படுகிறது. அழுகையோடு ஒரு வேளை விண்ணப்பத்தோடு யார் என்னை விடுவிப்பார்கள், யார் என்னை விடுதலை செய்யக்கூடும் என்று ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டு சொல்கிறாரு, உங்களை நான் வழி நடத்துவேன், உங்களை நான் தண்ணீரண்டே அடியே உள்ள இடத்தில் உங்களை வழி நடத்துவேன்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. எல்லாரும் ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 30ஆம் அதிகாரத்திலே ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, என்னுடைய மக்களினுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். அருமையானவர்களே, 24ஆம் வருடம் ஒருவேளை பல நெருக்கங்களும் சில பாடுகளும் சில கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவித்திருக்கலாம். அது எரேமியா 30ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனம் சொல்கிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேல் யூதாவாகிய ஜனத்தினுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அன்பார்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை நமக்கு என்ன செய்வா திருப்புகிற ஒரு மேன்மையான ஒரு வருடங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கடந்து வருகிறது. ஆனால் நெருக்கங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனால் பாடுகளின் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தை இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்த ஆண்டவர் வருகிற ஆண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு துதியையும் ஒரு கீத சத்தத்தையும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு நாட்கள் கடந்து வருகிறது. ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாக்களையும் நிரப்ப தொய்ந்து போன ஆத்துமாக்களுக்கு நிறைவு வரும். விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு ஒரு சம்பூர்ணத்தை நான் கொடுப்பேன், ஒரு சமாதானத்தை கொடுப்பேன் என்று ஆண்டுடைய வார்த்தை நமக்கு இங்கே காணப்படுகிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவார் அல்லேலூயா. இன்னொரு புதிய வருஷத்துக்குள் நாம் கடந்து செல்வதற்கு இன்னும் ஒரு 22 நிமிடங்கள் அல்ல 23 நிமிடம் இருக்கிறது. இந்த 23 நிமிடத்திற்குள்ளே நான் ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளை நாம் கடந்து செல்ல போகிறோம். ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும், ஆண்டவரே இந்த வருஷத்தில் நீர் எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறேன், வருகிற புத்தாண்டில் எனக்கு என்ன வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டிருங்க. வேதம் சொன்ன நிபந்தனைகளும் வாக்குத்தத்தங்களும் வேதத்தில் இருக்கிறது. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்கள் என்னோடு போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக என்று சொல்லி ரோமர் 15ஆம் அதிகாரம் 32, 33ஆம் வசனம் நமக்கு சொல்கிறது. தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் பவுல் சொல்கிறான், போராடுவது போல நான் போராடி ஜெயத்தை நான் பெற்றுக்கொண்டது போல நீங்களும் போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது சமாதானத்தின் தேவன் நம்முடைய ஆண்டவர் நமக்கு முற்றிலும் சமாதானத்தை கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை ரோம சபைக்கு சொல்லுகிறான்.
நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் அதிகமாக ஜெபிங்க, நான் சமாதானத்தை பெற்றிருக்கிறேன், உங்களுக்கு அந்த சமாதானம் நிறைவாக வரும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை ரோம சபைக்கு பவுல் சொல்லுகிறார். அந்த 15ஆம் அதிகாரம் 32, 33 வசனத்திலே இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டார்கள். அந்த ரோம சபை ஜனங்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, பவுல் போராடுவது போல நாங்கள் போராடி பவுல் பெற்ற சமாதானத்தை நாங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போராடி அந்த சமாதானத்தை பெற்றார்கள். இதை கேட்ட பவுல் ரோமர் 16ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்தில் அவர் சொல்கிறார், உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கு தெரிய வந்திருக்கிறது. ஒரு அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. நான் சொன்னேன், நான் ஜெபித்தேன், சமாதானத்தை பெற்றேன், நீங்களும் ஜெபியுங்கள், சமாதானத்தை பெறுவீர்கள் என்று என்னுடைய உபதேசத்தை நீங்கள் கேட்டீர்கள். அது கர்த்தர் தந்த உபதேசத்தை நீங்கள் கேட்டீர்கள். கேட்ட நீங்கள் அதற்கு அப்படியே உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கு தெரிய வந்திருக்கிறது. கொடுத்த உபதேசத்திற்கு அந்த ரோம சபை கீழ்ப்படிந்தது யாவருக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன்? சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற ரோம சபையே, உங்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழிலே மிதித்து போடுவார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. ஆனால் கீழ்ப்படிதல் வந்துவிட்டது. ஆனால் நன்மைக்கு ஞானிகளைப் போல் இருங்கள், தீமைக்கு பேதைகளைப் போல் இருங்கள். தேவையில்லாத காரியத்தை பேசாதீர்கள், தேவையானதை காரியத்தை பேசுங்கள் என்று சொல்லி இந்த பவுல் மறுபடியும் ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் கேட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீர்கள், நல்லது. ஆனால் இன்னும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டுடைய சமூகத்திலே மேன்மையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒருவேளை ஒரு 13 நிமிடங்கள் இருக்கலாம். அல்லேலூயா. இந்த ஸ்கிரீன்ல அந்த டைமை போடுங்க, ஸ்கிரீன்ல கொஞ்சம் டைமை போட்டு விடுங்க. பிரைஸ் சொல்லலாம். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. இன்னொரு சொல்லுவோம், அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னும் சொல்ல போனால் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்ல வருகிற நாட்களிலே சகோதரரே, தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், யாரை பகையாக எண்ணாதீர்கள், யாரையும் அற்பமாக எண்ணாதீர்கள். உங்களை நேசிப்பது போல மற்றவர்களை நேசியுங்கள். அருமையாளர்களை நேசித்து நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் அருமையாளர்களே சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்னும் ஒரு 14 நிமிடங்கள் இருக்கிறது. இந்த 14 நிமிடத்திற்குள்ளே ஒரு புதிய வருஷத்துக்குள் நாம் கடன் செல்ல போகிறோம். ஒரு புதிய வருஷத்துக்குள் கடன் செல்ல போகிறோம். அதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8, 9 வசனத்திலே நான் படித்து பார்க்கிற விடையிலே, சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்திலே கற்றும் அடைந்தும்
கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எல்லாம் அவைகளை செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை. அன்பார்வர்களே, சொல்லப்போனால் இன்னொரு 13 நிமிடங்கள் ஒரு புதிய வருஷத்துக்குள் கடந்து செல்வதற்கு இருக்கிறது. ஒரு 13 நிமிடத்திற்குள்ளே நாம் ஒரு புதிய வருஷத்துக்குள் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டுடைய பிள்ளை, நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். ஒழுக்கம் உள்ளவர்களாயிருங்கள். ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஒழுக்கம் உள்ளவர்களாயிருங்கள். அருமையானவர்களே, வருகிற ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். நீதி உள்ளவர்களாயிருங்கள். நீதி என்று சொன்னால் அருமையானவர்களே, நம்முடைய சத்துரு நம்முடைய கையிலே கிடைக்கும் பொழுது அவனை பாதுகாப்பது நீதி. நீதி உள்ளவர்களாயிருங்கள். கற்புள்ளவைகளாயிருங்கள். உங்களை யாருமே கரைபடுத்தி விடாதபடிக்கு மணவாளனாகிய இயேசுவுக்கு நியமிக்கப்பட்ட மணவாட்டியாகிய ஒரு கற்புள்ள கன்னியாயிருங்கள். அருமையானவர்களே, இன்னும் ஒரு 12 நிமிடங்கள் இருக்கிறது. இந்த 12 நிமிடத்திற்குள்ளே ஒரு புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிற காரியம் உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, உண்மையான அன்பு. அது மனைவி கணவனை நேசிப்பது, கணவன் மனைவியை நேசிப்பது, பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிப்பது, சபையார் உலகத்தை நேசிப்பது. உண்மையான ஒரு அன்பை கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா. இவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது, இவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் 2025 வருடம் உங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே நீ நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை உயர்த்துவதற்கு ஒரு 2025 ஆண்டு கடந்து வருகிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் ஒரு 11 நிமிடம் இருக்கிறது. இந்த 11 நிமிடம் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனம் சொல்கிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த குணங்களாக இருந்தாலும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்துவிட்டு பொல்லாங்காய் தோன்றுகிற எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் அதை விட்டு விலகுங்கள், விட்டு ஓடுங்கள். அப்படி ஓடினால் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்களுடைய சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதற்கு ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். இன்னும் 10 நிமிடம் இருக்கிறது. எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? 10 நிமிடம் இருக்கிறது. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளே, வாய்களை எவ்வளவு தூரம் திறக்க முடியுமோ அவ்வளவு தூரம் திறந்து, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் என்று சொல்லி ஜெபத்தோடு ஒரு புதிய வருஷத்துக்குள் நான் பிரவேசிக்க போகிறோம். இந்த பந்தலுக்கு அடியில் இருக்கிற தேவ பிள்ளையே, பந்தலுக்கு வெளியே இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, எல்லாரும் சபையினுடைய மூப்பர்கள் எல்லாரும் இந்த பகுதியிலே வந்து விடுங்கள். இந்த பகுதிக்கு வந்துவிட்டு எல்லாரும், ஆண்டவரே என்னுடைய போதகரை மறைத்துக் கொள்ளும், உங்களுடைய பரலோக சத்தம் தொனிக்கட்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம், யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். இந்த நிருபத்திலே சொல்லி எங்கள் வசனத்திற்கு அறிவியல் வேதம் சொல்லுகிறது, ஆண்டுடைய சமூகத்திலே பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத குணத்தை என்னை விட்டு மாற்றும் என்று சொல்லி 2 கரத்தை உயர்த்தி அப்பா என்று சொல்லி கூப்பிடுவீர்களா? அப்பா என்று சொல்லி கூப்பிடுங்க. தகப்பனே என்று சொல்லி வாயை விரிவாய் திரையுங்கள், வாயை விரிவாய் திரையுங்கள். நன்மையினால் கர்த்தர் நிரப்புவா. சபையினுடைய மூப்பர்கள், திருவிருந்து பரிமாறுகிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருங்கள். அருமையானவர்களே, இன்னொரு 9 நிமிடங்கள் இருக்கிறது. இந்த 9 நிமிடத்திற்குள்ளே நாம் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். 9 நிமிடத்திற்குள் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். அப்பா சொல்லி கூப்பிடுவீர்களா? இந்த சத்தம் போதாது.
ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லா சின்ன பிள்ளைகளும் கண்களை மூடி, ஒருவருமே கண்களை திறக்க வேண்டாம், எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டிருப்போம். தேவனுடைய மகிமை இறங்கிவிட்டது, தேவனுடைய பிரசன்னம் இறங்கிவிட்டது. ஆவியானவரே, 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 உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் என்று சொல்லி, உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் என்று சொல்லி இன்னும் 8 நிமிடம் இருக்கிறது. 8 நிமிடத்திற்குள்ளே நீ ஒரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க போகிறாய். ஆண்டவர் உனக்கு என்ன வைத்திருக்கிறார், உனக்கு என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி கேள். ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துல எனக்கு என்ன வைத்திருக்கிறீரப்பா, என் குடும்பத்துக்கு என்ன வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, நீ அதை எனக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே, எனக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபியுங்கள். தேவனுடைய மகிமை இறங்கிவிட்டது, தேவனுடைய மகிமை இறங்கிவிட்டது. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த மைதானம் முழுவதுமாய் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, அவருடைய மகிமை ஊற்றப்பட்டு விட்டது, அவருடைய மகிமை ஊற்றப்பட்டு விட்டது, அவருடைய மகிமை ஊற்றப்பட்டு விட்டது, அவருடைய மகிமை ஊற்றப்பட்டு விட்டது. அன்பான தேவ பிள்ளையே, இன்னும் 7 நிமிடம் மாத்திரமே இருக்கிறது, 7 நிமிடம் இருக்கிறது. அருமையானோட பூரணத்தின் ஒரு வருடம், ஒரு 25வது வருடம் கடந்து வருவதற்கு 7 நிமிடம். இந்த பின் பகுதியில் இருக்கிற தேவ பிள்ளையே, சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க பார்ப்போம். முன்பகுதியில் இருக்கிற தேவ பிள்ளையே, அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. வாலிப பிள்ளைகள் எல்லாரும் அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. தேவனுடைய மகிமை இறங்கிவிட்டது, தேவனுடைய மகிமை இறங்கிவிட்டது, தேவனுடைய மகிமை இறங்கிவிட்டது. அருமையான தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பணுவே, உன் காயத்தை ஆற்றுவே, உன் ஆரோக்கியத்தை வரப்பணுவே. நீ பலவீனன் அல்ல, நீ பலவா. இன்னும் 6 நிமிடம் இருக்கிறது, 6 நிமிடம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காயத்தை ஆற்றப் போகிறேன். நீ பலவீனன் அல்ல, என்னால் சேனைக்குள் பாய்கிற, சேனைக்குள் பாய்கிற, மதலை தாண்டுகிற நீ பலன் உள்ளவன், நீ பலன் உள்ளவன். அந்த பலன் உனக்கு கடந்து வருகிறது. நான் உனக்கு தருகிற பலத்திலே, நான் உனக்கு தருகிற பலத்திலே அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாட சத்தமும், ஆடல் பாட சத்தமும் துணித்து வருகிறது, துணித்து வருகிறது, துணித்து வருகிறது. கரங்களை தட்டி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. அப்பா, அப்பா, இந்த 2025ஆம் ஆண்டு எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்கப்பா, எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்கப்பா, என் குடும்பத்துக்கு என்ன வச்சிருக்கிறீங்கப்பா, என் வாழ்க்கைக்கு என்ன வைத்திருக்கிறீங்கப்பா, என்னை குறித்த உங்களுடைய நோக்கம் என்னப்பா என்று சொல்லி அப்பான்னு சொல்லி கேட்டுட்டு இருங்க. யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். இது மௌனமாய் ஜெபிக்கிற நேரம் இல்லை. இன்னும் 5 நிமிடம் இருக்கிறது. சத்தம் குறைஞ்சிட்டே இருக்குது. அப்பா, 5 நிமிடம் இருக்கிறது. இந்த 5 நிமிடத்துக்குள் ஒரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். உனக்கு ஒரு ஜெயம் வரப்போகிறது. நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். நீங்கள் குறுகி போவது இல்லை, உங்களிலே மகிமை அடைவேன். நீங்கள் சிறுமைப்படுவது இல்லை, சிறுமைப்படுவது இல்லை. நான் உங்களை வர்த்திக்கப்படுகிற நாள் வருகிறது. நீ குறுகி போவது இல்லை. நீ எந்த மக்கள் மத்தியிலே தலை குனிந்து நின்றாயோ அந்த மக்கள் மத்தியில் உன்னை உயர்த்த போகிறேன், உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். நான் உன்னை மேன்மைப்படுத்தி உன்னிலே நான் மகிமை அடைய போகிறேன். மகிமை இறங்கிவிட்டது. சத்தத்தை கூட்டுங்கள், சத்தத்தை கூட்டுங்கள். எக்காலத்தை போல் சத்தத்தை உயர்த்தி. இன்னும் 4 நிமிடம் இருக்கிறது, இன்னும் 4 நிமிடம் தான் இருக்கிறது. இந்த 4 நிமிடத்துக்குள் ஒரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம், ஒரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். தேவனுடைய மகிமை இறங்குகிறது. அருமையானவர்களே, ஒரு பிள்ளையை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதாய் வருவதற்கு காலம் வந்துவிட்டது, பெரிதாய் வருவதற்கு காலம் வந்துவிட்டது. கைகளை தட்டி அப்பா அப்பா சொல்லி கூப்பிடுங்க. மேன்மை, தேவனுடைய மகிமை இறங்கிவிட்டது. தேவனுடைய மகிமை. ஆவியானவர் சபை நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சபை நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். வல்லமை இறங்கிவிட்டது,
வல்லமை இறங்கிவிட்டது, வல்லமை இறங்கிவிட்டது. ஆவியானவர் அசைவாடுகிறார். ஆவியானவரே அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. இந்த வலது பக்கத்தில் நிற்க எல்லாரும் சத்தமாய் உயர்த்துங்க. ஓ, உள்பகுதியில் இருக்கிற எல்லாரும் சத்தத்தை உயர்த்துங்க. அருமையான தேவ பிள்ளையே, இன்னும் 3 நிமிடம் இருக்கிறது. உஷா பாபா பாதாரா பாபா தீரமான மலமகிர பல 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 பலபா ஈமானாதாரா பஷகாரா பல 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 பலபா. இன்னும் 3 நிமிடம் இருக்கிறது. ஓ, 3 நிமிடம் இல்ல. ஓ லாதாரி பி சகாதாரா பல 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 பலபா. அப்பாடி சொல்லி கூப்பிடுங்க. ஹோரிமானா சந்தாரா பல பலபா. நீங்கள் என் ஜன மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். இன்னும் 2.5 நிமிடம் இருக்கிறது. இந்த 2.5 நிமிடத்துக்குள் ஒரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். இன்னும் கைத்தட்டி சத்தத்தை உயர்த்துங்க பாப்பா. அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க, அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆவியானவரே, ஓ சபையினுடைய மூப்பர்கள், ஆண்டவரே என்னுடைய போதகரோடு மறைத்து வெளிப்படும் அப்பான்னு சொல்லுங்க. அப்படி சுயம் வெளிப்படக்கூடாது, சிந்தை வெளிப்படக்கூடாது. ஆவியானவர் வெளிப்படும் என்று சொல்லி ஜெபியுங்க. ரெண்டே நிமிடம், 2 நிமிடம். அருமையானவருடைய தேவ பிள்ளையே, மகிமை ஊற்றப்பட்டு விட்டது. 1.25 நிமிடம் இருக்கிறது. ஒன்றரை நிமிடம் இருக்கிறது ஒரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிப்பதற்கு. மகிமை ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். 1.25 நிமிடம் மாத்திரம் தான் இருக்கிறது. அப்பா சொல்லி கூப்பிடுங்க. அப்பா, என்னை குறித்த நோக்கம் என்ன, என்னை குறித்த நோக்கம் என்ன, அப்பா சொல்லி கூப்பிடுங்க. அப்பா, அப்பா சொல்லி கூப்பிடுங்க. என் அருமையானவளே, அருமையான தேவச்சன, ஒரே ஒரு நிமிடம். 59, 56 நொடி, 52 நொடி. சத்தத்தை உயர்த்துங்க. 46 நொடி இருக்கிறது. அப்பா சொல்லி கூப்பிடுங்க. மகிமை இறங்கிவிட்டது. ஆவியான வசிவாடுகிறார். 36 நொடி. ஓ 33, 31, 29, ஓ 25. மகிமை மகிமை ஊற்றப்பட்டு விட்டது. மகிமை ஊற்றப்பட்டு விட்டது. இன்னும் 17 நொடி இருக்கிறது. 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 1. ஒரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசித்து விட்டோம். ஒரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசித்து விட்டோம். எல்லாரும் கை தலைக்கு மேலாக கை தட்டி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. மகிமை 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 மகிமை. தேவ வல்லமை இறங்குகிறது. உன்னை நிரப்புகிறா, உன்னை நிரப்புகிறா. தேவனுடைய வல்லமையினால் உன்னை நிரப்புகிறது. தேவனுடைய வல்லமையினால் உன்னை நிரப்புகிறா. தேவனுடைய வல்லமையினால் கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். பரிசுத்தருடைய வல்லமையினால் ஆண்டவர் உன்னை நிரப்புகிறார். அருமையானவர்களே, நீதிமொழிகள், நீதிமொழிகள் 21, 31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம், ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. ஜெயம் கர்த்தரால் வருகிறது. இந்த வருஷம்